நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ரெங்கோன் போன பொழுது அந்த ஆட்சி சொல்லும், அந்த ஆட்சி அழக தேவகோட்டை, இந்த ஆட்சிமார்கள் மாதிரி அறிவாளிகள் பார்க்க முடியாது. செட்டியார் எங்கேருந்து வர்றாரு? ரெங்கோன்லேருந்து வந்துட்டார். கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. 1941 42 அந்த ஆட்சி ரொம்ப அழகாக சொல்லுது. செட்டியார் வந்துட்டாக, ரெங்கோன் கெட்டு போச்சு. ரெங்கோன் கெட்டு போச்சு, செட்டியார்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லலை. செட்டியார் வந்துட்டாக, ரெங்கோன் கெட்டு போச்சு. இவ்வளவு அறிவு பாருங்க அவங்களுக்கு. நகரத்தார்கள் மொத்த நம்முடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 1,40,000 பேர். ஒரு 40,000 சொச்சம் புள்ளி, ஏதோ ஒரு உத்தேச கணக்கு. அதுக்குள்ள குறிப்பிடத்தக்கவர்கள்னு எடுத்தா கிட்டத்தட்ட 30% குறிப்பிடத்தக்கவர். ராமனுக்கு இல் ஒன்று, வில் ஒன்று, சொல் ஒன்று. ராமனுக்கு இல் ஒன்று சீதை, வில் ஒன்று அம்பு விட்டான்னா கரெக்டா பாயும். சொல் ஒன்று, சொன்ன சொல்லை மாற மாட்டான். அழகப்ப செட்டியாருக்கும் சொல் ஒன்று, போட்ட கையெழுத்து போட்டதுதான். ஹீ இஸ் புரொஃபசர் ஆஃப் தமிழ். குமரி மலர் 2 அணா. ஒரு முறை குமரி மலர்ல ஒரு விளம்பரம் வருது. அடுத்த இதழ் குமரி மலர் 1.5 அணா. இவனாவது குறைப்பானா? 1.5 அணா. ஏகே செட்டியார் எழுதுகிறார், எப்பொழுதும் 60 பக்கங்கள் வரும். இப்பொழுது போதுமான அளவு செய்திகள் எங்களுக்கு கிடைக்காமையினாலே 40 பக்கம்தான் வரப்போகுது. அதனால இதழ் விலையை குறைத்து விட்டோம். எவனாவது செய்வான் அன்னைக்கு? உங்களுக்கு தெரியாத செய்திகள் இதெல்லாம். குமரி மலர்ல பக்கங்கள் குறைய போகுதுன்னு சொல்லி விலையை குறைச்சு காமிச்சு வித்தார். ஏன்? தர்மம் தலை காக்கும். 3 காரியம் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நினப்பில் வச்சுங்க. இவ்வளவு காலம் பாராட்டி சொன்னேன், இப்ப 3 விஷயம் வருத்தப்பட்டு சொல்றேன். முதலாவது, இந்த கல்யாண விருந்துகளை கூடிய வரைக்கும் குறைத்து கொள்ளுங்கள். நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. வச்சதை சாப்பிட்டா சந்தோஷம். எடுத்து கொட்டுனீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு சோறு கிடைக்காது. 2வது தப்பு, கோயில்ல திருப்பணிக்கு 1 கோடி ரூபாய் செலவழிச்சுவிட்டு கும்பாபிஷேகத்துக்கு 50 லட்சம் செலவழிக்கிற அநியாயம் தீராது. நம்மளை திருத்திக்கணும். இது 2வது. 3வது, கண்டடத்தில் எடுத்ததுக்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு எலெக்ஷன் வச்சு அதுக்கு ஒரு தேர்தல் நடத்தி தகராறு பண்ணி இருக்கிற கொஞ்ச பேருக்குள்ளையும் சண்டையை உண்டாக்கி விடுறோம். இந்த அநியாயம் தீர வேண்டும். இந்த 3ஐயும் நான் பல இடங்கள்ல சொல்லிட்டேன். நான் அதனால பொல்லாதவன் ஆயிட்டேன். அதை பற்றி கவலையே கிடையாது. பெரும்பாடுபட்டு பாரதியாருக்கு உதவியெல்லாம் செய்தவர், காந்தியடிகள் சொன்ன வார்த்தையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாரதியாரை காப்பாற்ற பாடுபட்டவர் ஒருவர். அவர் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார். யாரு? கானாடு காத்தான் வைசு சண்முகன் செட்டியார். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மர இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. காடு வெட்டி போட்டு கடிய நிலந்திருத்தி
வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகர் வீடு கட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை அண்ணா நகர் நகரத்தார் ட்ரஸ்டை சேர்ந்த சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இன்றைக்கு இந்த விழாவில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாராட்டுக்குரிய ஐயா சிங்காரம் செட்டியார் அவர்களே, பெரிய எழுத்தாளர் நம்முடைய சோம வள்ளியப்பன் ஐயா அவர்களே, இந்நாள் தலைவர் கேளுச்சிவல்பட்டியைச் சேர்ந்த ஜி வள்ளியப்பன் அவர்களே, வருங்கால தலைவர் PL வைத்தியநாதன் அவர்களே, இப்பொழுது செயலர் பழனியப்பன் கணேஷ் அவர்களே, பொருளாளர் பாலாஜி ராமநாதன் அவர்களே, நம்முடைய லேனா காசிநாதன் ஐயா அவர்களே, PL வைரவன் அவர்களே, டாக்டர் பழனியப்பன் அவர்களே, இப்படியே சொன்னால் எல்லாரையும் நான் சொல்லலாம். எல்லா சான்றோர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். எல்லாரையும் சேர்த்து பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நகரத்தார்கள் மொத்த நம்முடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 1,40,000 பேர். ஒரு 40,000 சொச்சம் புள்ளி, ஏதோ ஒரு உத்தேச கணக்கு. அதுக்குள்ள குறிப்பிடத்தக்கவர்கள்னு எடுத்தா கிட்டத்தட்ட 30% குறிப்பிடத்தக்கவர். ஆமாங்க, ரொம்ப பெரிய ஆச்சரியம். எந்த சமுதாயத்திலையும் இப்படி கிடையாது. எந்த சமுதாயத்திலையும் குறிப்பிடத்தக்கவர்கள், ரொம்ப முக்கியமான ஆளு அப்படின்னு லிஸ்ட் போட்டிங்கன்னா அதுவே 30,000 40,000 பேருக்கு மேலே வரும். அதனால இந்த நகரத்தார்களை பார்த்து பேசுவது என்பதும், அவர்களோடு பழகுவது என்பதும், அவர்களை பார்ப்பது என்பதும் மனத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தெய்வ பணிகளாகும். இதனால 276 கோயில்கள் பாடப்பெற்றவை. இந்த 3 பேர் மட்டும் பாடின கோயில் யார்? 3 பேர். நம்ம திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 3 பேரும் பாடின கோயில் 276. எங்கிட்ட திட்டப்படி இருக்கு எல்லாம். 276 கோயில். இந்த 276 கோயிலில் 150 கோயில்களுக்கு மேல் திருப்பணி செய்த ஒரே சமுதாயம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் சமுதாயம். 150 கோயில் சும்மா இல்ல. 1878 25 லட்சம்னா இன்னைக்கு எத்தனை கோடி? 1878. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 140 150 வருஷத்துக்கு முன்னால. அன்னைக்கு செலவழிச்சது 25 லட்சம் ஒரு குடும்பம். எல்லாரும் சேர்ந்து இல்லை, எல்லார்ட்டையும் வாங்கல, அரசாங்கத்தில் கேட்கல, ராஜாக்கள்கிட்ட மானியம் வாங்கல. ஒரு குடும்பம், ஒரு அண்ணனும் தம்பியும் மட்டும் செலவு செய்தது 25 லட்சம் 1878. இந்த சரித்திரம் வேற யாருக்கும் கிடையாது. நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். அந்த காலத்து கணக்கு, ரூபா மதிப்பு அதிகமாக இருந்த காலத்து கணக்கு, இன்னைக்கு இல்லை. ஒரு காலத்தில் 1 ரூபாய்க்கு மதிப்பு அதிகமாக இருந்துச்சு. 1 ரூபாய்க்கு 32 இட்லி வாங்கி நான் சாப்பிட்டுருக்கேன். 32 இவர் கேட்கிறாரு பாருங்க. அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். 32 இட்லி நான், என் தம்பி, எங்கள் அக்கா, எங்கள் அப்பா, அம்மா 5 பேரும் ஆளுக்கு 6 இட்லி சாப்பிட்டு 2 இட்லி மிஞ்சும். 32 இட்லி 1 ரூபாய்க்கு. தேவகோட்டை தொண்டியார் வீதி, சோம வள்ளியப்பன் வீடு இருக்கிற பகுதி. அந்த தொண்டியார் வீதியில் சைவ வீடு போனால் 32 இட்லி எங்கள் தாயார் 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் பெரிய தூக்குச்சட்டியில். இன்னைக்கு 1 ரூபாய் இருக்கா இல்லையா? காணாம்.
10 ரூபா பிச்சைக்காரனுக்கு போட்டால் அவன் 10 ரூபா சேர்த்து நமக்கு போட்டு போயிடுறான். அப்படி நான் சொல்றது அந்த காலம். 1878 அமராவதிபுதூர் வையனாகரம் நாகப்ப செட்டியாரும் அமராவதிபுதூர் வையனாகரம் வெங்கடாசலம் செட்டியாரும் மதுரை கோயில் திருப்பணிக்காக செலவழித்த பணம் 25 லட்சம். ஒரு ஆணி கூட வெளியில வாங்கல. பிள்ளையார்பட்டி கோயில் எத்தனை திருப்பணி. இவர்களுக்கு 2 கை கிடைச்சதுன்னா எதுக்கு? ஒரு கை பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஒரு கை கடவுள் திருப்பணிக்கு கொடுக்கிறதுக்கு. அப்படித்தான் 2 கை. எனக்கு அரண் சார்ந்த நகரத்தார்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால ஒன்று சொல்லிவிடணும். இந்த அண்ணா நகர் நகரத்தார் ட்ரஸ்ட், இந்த சங்கத்தாருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எதுக்கு? நீங்க நிறைய செஞ்சிருக்கிறீங்க. பேப்பர்ல பார்த்தா நம்ம நெற்குப்பை PL வைரவன் அவர் தலைமையில் ஊரெல்லாம் சுத்தி இருக்கிறீங்க. சுத்தினீங்களா இல்லையா? உலகமெல்லாம் சுத்தி இருக்கிறீங்க. அதுக்கு பாராட்டுறதா? இல்லை நிறைய நற்பணிகள் பண்ணியிருக்கீங்களே, இப்போ ஒரு பெரிய பட்டியலே வாசிச்சாங்களே, அதுக்கு பாராட்டுறதா? அதுக்கெல்லாம் பாராட்டலை. அப்ப எதுக்கு பாராட்டு? போன தடவை யார் தலைவரோ அவருடைய அந்த காலம் முடித்த உடனே அடுத்த தலைவர் யாரு? தேர்தல் வைக்காம முறையா ஒழுங்கா ஒற்றுமையா அடுத்த தலைவரை ஒவ்வொரு முறையும் நீங்கள் தீர்மானிக்கிறீர்களே, அதுக்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றி சொல்லி பாராட்டு. இன்னைக்கு நகரத்தார்கள் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த எலெக்ஷன் தான். நான் யாருக்கும் வேண்டியவனும் இல்லை, வேண்டாதவனும் இல்லை. எங்க ஒரு எலெக்ஷன் வச்சா நீயா நானா பின்னால சண்டை வருது. ஒன்றும் இல்லை. ஒரு 2 வருஷ பதவி, ஒரு 3 வருஷ பதவி, அதிகபட்சம் 5 வருஷ பதவி. அதுக்கப்புறம் ஒருத்த முகத்தில் ஒருத்தன் விழிக்க வேண்டாம். இது இல்லாம எந்த விதமான எலெக்ஷனும் இல்லாம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லப்படாது. ஒரு தலைவரை நியமிக்கக்கூடிய ஒழுங்கும் ஒற்றுமையும் ஆற்றலும் திறமையும் இருப்பதற்காக அண்ணா நகர் நகரத்தார் சங்கத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன் இந்த பணி தொடர வேண்டும்? உங்களை பார்த்து எல்லாருக்கும் இந்த அறிவு வரணும். நான் வார்த்தை கடுமையாகவே போட்டிருக்கேன். எல்லாருக்கும் இந்த அறிவு வரணும். இதுக்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இப்போ நான் ஒரு தலைப்பு, அவங்க கொடுத்த தலைப்பு, ஒரு 5 செய்திகள் மட்டும் சொல்ல போறேன். 5 வரலாறுகள். நம்ம யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 செய்திகள். தர்மத்தை விட்டு பணம் வருமானால் நகரத்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். கோட்டையூர்னு ஒரு ஊர். இந்த கோட்டையூரில் ஒரு செட்டியார், அவர் பேர் AK செட்டியார்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருப்பஞ்செட்டியார், AK செட்டியார். குமரி மலர்னு ஒரு நூல், மாசத்துக்கு 1 குமரி மலர். அந்த காலத்தில் 1930, 32, கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னால 2 அணா குமரி மலர் 2 அணா. ஒரு முறை குமரி மலர்ல ஒரு விளம்பரம் வருது. அடுத்த இதழ் குமரி மலர் 1.5 அணா. இவனாவது குறைப்பானா? 1.5 அணா. AK செட்டியார் எழுதுகிறார், எப்பொழுதும் 60 பக்கங்கள் வரும். இப்பொழுது போதுமான அளவு செய்திகள் எங்களுக்கு கிடைக்காமையினால 40 பக்கம்தான் வரப்போகுது. அதனால இதழ் விலையை குறைத்து விட்டோம். எவனாவது செய்வான் அன்னைக்கு? உங்களுக்கு தெரியாத செய்திகள் இதெல்லாம். குமரி மலர்ல பக்கங்கள் குறைய போகுதுன்னு சொல்லி விலையை குறைச்சு காமிச்சு வித்தார். ஏன்? தர்மம் தலை காக்கும். இன்னைக்கு வரைக்கும் ரெங்கோன் போன பொழுது அந்த ஆட்சி சொல்லும். அந்த ஆட்சி அழக தேவகோட்டை இந்த ஆட்சிமார்கள் மாதிரி அறிவாளிகள் பார்க்க முடியாது.
செட்டியார் எங்கேருந்து வர்றாரு? ரெங்கோன்லேருந்து வந்துட்டார். கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. 1941, 42 அந்த ஆட்சி ரொம்ப அழகாக சொல்லுது. செட்டியார் வந்துட்டாக, ரெங்கோன் கெட்டு போச்சு. ரெங்கோன் கெட்டு போச்சு, செட்டியார்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லலை. செட்டியார் வந்துட்டாக, ரெங்கோன் கெட்டு போச்சு. எவ்வளவு அறிவு பாருங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். ஏகே செட்டியார் மகாத்மா காந்தியினுடைய வரலாறை படமாக எடுத்தார். காந்தி இருக்கிற போதே எங்கெங்கையெல்லாம் காந்தியினுடைய படங்கள் எடுக்கப்பட்டனவோ அங்கெல்லாம் போய் அதையெல்லாம் எடுத்து இன்னைக்கு நம்ம நியூஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க. நியூஸ் மாதிரி காந்தியடிகள் போனது, எடுத்தது, 6ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தியை பார்த்தது, பேசினது, அந்த படங்களை எல்லாம் தேடி 10 லட்சம் ரூபாய் செலவழித்து எடுத்தார். எப்போ 10 லட்சம்? 1940க்கு முன்னால 10 லட்சம். அப்போ 10 லட்சம் இருந்தால் இப்படி 3 காலேஜ் கட்டிவிடலாம். நினப்பில் வச்சுக்கிடுங்க. 10 லட்சம் ரூபா செலவழித்தார் ஏகே செட்டியார். நியூஸ் பிரிண்ட்டு போட்டாச்சு. ஒரு மணி நேரத்துக்கோ 1.5 மணி நேரத்துக்கோ காந்தி படம் ஓட போகுது. பிரிண்ட்டு போட்டதை எடுத்துக்கிட்டு பிளேனில் வந்து சென்னையில் இறங்கிட்டார். அப்புறம் ஏதோ ட்ரெயின் பிடிச்சி வேற ஊருக்கு போயிருக்கார். அந்த ட்ரெயினில் இருந்து இந்த பெட்டியை எடுக்கணும். பெட்டியை எடுத்துக்கிட்டு இறங்கி இருக்கார். அவர் ஊருக்கு போகணும். ஒரு டாக்ஸிக்காரனை கூப்பிட்டுருக்கார். வந்திருக்கான். இந்த பெட்டியை கொண்டே உள்ளே வையின்னு இருக்கார். உள்ளே வச்சுட்டான். என் கணக்கு சரியாக இருந்தால் அது மெட்ராஸில் தான் சென்ட்ரல்னு ஒரு ஞாபகம் எனக்கு. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னால் அது மெட்ராஸ் சென்ட்ரல்னு ஒரு நினப்பு. உள்ளே கொண்டே பெட்டியை வச்சாச்சு. ஒரு நண்பர் அங்கேருந்து வரார். ஏகே செட்டியாரை பார்க்குறார். என்ன காந்தி படம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. அந்த பிரிண்ட் அதில் இருக்குது. இந்த தூக்கிக்கிட்டு வந்தான் பாருங்க போர்ட்டர், அவன் இதை கேட்டுக்கிட்டே நிற்கிறான். இப்போ போர்ட்டருக்கு பணம் கொடுக்கணும். செட்டியார் பைக்குள்ள கையை விட்டு மணி பர்ஸ் எடுக்க. அப்பா நான் எவ்வளவு தரணும்? சாமி ஒன்றும் தர வேண்டாம் சாமி. என்னடா சொல்கிற? இல்லை, நாங்கள் மகாத்மா காந்திக்கு ஒன்றும் செய்யலை. நீங்கள் இவ்வளவு செலவழித்து அவருக்கு ஒரு படம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க. அதை கொஞ்ச தூரம் நான் தூக்கிக்கிட்டு வந்தேன். அது நான் பண்ணுற ஒரு கைங்கரியமாக ஒரு தொண்டாக இருக்கட்டும் சாமி. எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம் சாமி. புரியுதா? அறத்துக்கு எவ்வளவு பெருமை. அறஞ்சார்ந்ததுனாலே அந்த போர்ட்டருக்கு எவ்வளவு சந்தோஷம். முக்கியமான செய்திகிட்ட இப்போ வர்றேன். இப்போ படம் எடுத்துட்டாரா? ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன் வந்தான். இதுக்கு இது மாதிரி 4 பங்கு 5 பங்கு பணம் தாரேன், வித்துருங்க. அவன் வியாபாரம் பண்ணுறதுக்கு 5 பங்கு பணம் தாரேன், வித்துருங்க. மகாத்மா காந்தியை நான் விற்க மாட்டேன் சொன்னவர் கருப்பஞ்செட்டியார். மகாத்மா காந்தியை நான் விற்க மாட்டேன், அவரே வச்சிருந்து பயன்படுத்தினார். பின்னால் இன்னொன்று சொல்கிறேன். மகாத்மா காந்தியினுடைய காலத்துக்கு ஒட்டி மகாகவி பாரதியார் வாழ்ந்தார். உங்களுக்கு தெரியாத செய்திகள், தெரிஞ்ச செய்தி கடைசியாக வர்றேன். எப்போ தெரிஞ்ச செய்திக்கு வந்துட்டனோ அப்போ பேச்சை முடிக்க போகிறேன்னு அர்த்தம். அதுக்காக சொல்லி வைக்கிறேன். இப்போ தெரியாத செய்தி அடுத்தது. மகாத்மா காந்தியடிகள் வாழ்ந்தபோது சென்னைக்கு வந்திருந்தார். சென்னையில் ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கார். இந்த பக்கம் மகாதேவ தேசாய் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் காந்தி சொல்றதையெல்லாம் எழுதிக்கிறவர். அந்த பக்கம் ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி காந்திக்கு சம்பந்தி. காந்தியினுடைய மகன் தேவதாசுக்கு ராஜாஜியினுடைய பொண்ணு நாமகிரி என்ற லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. காதல் கல்யாணம். ராஜாஜி ஐயங்கார், மகாத்மா காந்தி பனியா செட்டியார். மறக்காதீங்க, 82 வகை செட்டியார்களில் நம்ம ஒரு செட்டியார், காந்தி ஒரு செட்டியார். காந்தி பனியா செட்டியார்.
அது செட்டியார், இது ஐயங்கார், ரெண்டும் காதலிச்சுது. மகாத்மா காந்திகிட்ட சொல்லிவிட்டார் ராஜாஜி. காந்தி 2 பேரையும் கூப்பிட்டார். உண்மையா 2 பேரும் காதலிக்கிறீர்களா? ஆமாம். அப்ப ஒன்று செய்ய, என்ன, 1 வருஷத்துக்கு 2 பேரும் ஒருத்தர் பார்க்கப்படாது, பேசப்படாது. அப்படி இருந்துட்டா கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். பையனும் பொண்ணும் பார்க்கலிங்க. நல்ல வேளை இந்த பிசாசு அப்ப இல்லை. நம்மள்கிட்ட கையில் ஒரு பிசாசு இருக்கா? கொஞ்சம் நல்லதை கொடுத்து விட்டு ரொம்ப கேட்ட கொடுக்குதே ஒரு பிசாசு. வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. கையில் ஒரு பிசாசு இருக்கா? அந்த காலத்தில் இந்த பிசாசு கிடையாது. அதனால என்ன ஆயிடுச்சு? ஒன்று பார்க்கல, ஒன்று பேசலை. காந்தி கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருக்கார். ராஜாஜி அந்த ஓரத்தில் நிற்கிறார். மகாதேவ தேசாய் உட்கார்ந்து இருக்கிறார். காந்தி சொல்றார், நான் கொஞ்சம் எழுத வேண்டி இருக்கு, யாரும் வராம பார்த்துக்கிடுங்க. சரி, வராமல் பார்த்துக்க யாரை அனுப்பலாம்? வா ராமசாமின்னு ஒருத்தர், பாரதியாருடைய ஃப்ரெண்டு. வா ராமசாமி, சுருக்கமாக சொன்னா வரா. வா ராதானே, வரா. ஓய் வரா. என்ன? யாரும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வராமல் பார்த்துக்க வராதானே சரியான ஆளு. ஓய் வரா, யாரும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வா ராமசாமி அந்த கதை ஓரத்தில் நிற்கிறார். யாரும் வரக்கூடாது. அங்கே தெரு முனையில் புயல் காற்று வந்து கொண்டிருக்கிறது. வா ராமசாமி பார்த்து விட்டார். ஏதுரா புயல் காத்து வருதே, புயல் காத்தை தடுக்க முடியுமா? தவிச்சுக்கிட்டு இருக்கிறார். புயல் காத்து வேகமாக வந்தது. பொன்றாத நற்பெருமை, போகாத நீள் வறுமை, நன்றாக பாடுகின்ற நாவன்மை என்றிவையே தான் பிறந்த அப்பொழுதே தாய் வயிற்றில் பெற்று வந்த வான்புலவன் பாரதி அங்கே இருந்து நெத்தியில குங்குமத்தோட ஓம் சக்தி 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 என்று பேசு, அவள் தந்திடும் நல் குங்குமத்தை பூசு. கம்பீரமா பாரதியார் வந்துகிட்டு இருக்கார். இவருக்கு ஒன்றும் புரியல. பாரதி வந்தாரா, முதுகுல ஒரு அடி ஓங்கி அடிச்சார். ஓய் வரா, சௌக்கியமா? இவர் திரும்பினார்ல, அவர் உள்ள போயிட்டார். புயல் காற்றை தடுக்க முடியவில்லை. நேர காந்திகிட்ட வந்துட்டார். காந்தியும் பாரதியும் முன்ன பின்ன சந்திச்சதில்லை. ஓய் மிஸ்டர் காந்தி. யாரா நம்மளை மிஸ்டர் காந்திங்கிறவன் இந்த ஊர்ல? இதெல்லாம் எப்பங்கிறீங்க? 1919. காந்தியடிகளுக்கு அப்போ 50 வயசு. பாரதியாருக்கு அதை விட கம்மி, 13 வயசு கம்மி, 37 வயசு கிட்டத்தட்ட. மிஸ்டர் காந்தி. என்ன? இன்று மாலை திருவல்லிக்கேணி கடற்கரையில் ஒரு தேசபக்தர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்கள் வந்து கலந்து கொண்டு பேச வேண்டும். வர்றீங்களா? இல்ல, நீங்கள் வந்து கலந்து கொண்டு பேச வேண்டும். என்னடா இப்படி சொல்றான் ஒரு ஆளு? மகாதேவ தேசாய், நமக்கு இன்றைக்கு வேலை இருக்கிறதா? ஆமாம் பாபுஜி, இன்றைக்கு பிரார்த்தனை கூட்டம் இருக்கிறது. ஓ மிஸ்டர், நான் உங்கள் கூட்டத்துக்கு நாளைக்கு வருகிறேன். பாரதியார் பார்க்கிறார். மிஸ்டர் காந்தி, உங்களுக்காக பாரத தாய் ஒரு நாள் காத்திருக்க மாட்டாள். கூட்டம் இன்றைக்கு நடக்கும். நாம் பேசுவோம். வாழ்க நீ எம்மான். இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசந்தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க. வந்த வேகத்தில் புயற்காற்று போய்விட்டது. இப்போ காந்தி ராஜாஜியை பார்க்கிறார். இவர் யார்? தெரியாதுங்க, முன்ன பின்ன தெரியாதுங்க. இவர் யார்? ராஜாஜி சொல்கிறார், இவர் எங்கள் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார். காந்தியடிகள் சொன்னார், இவரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த வேகத்தை வெள்ளைக்காரன் கண்டா விடமாட்டான், பிடிச்சு போட்டுருவான். இவரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். காந்தி சொன்ன எந்த காரியத்தையும் நம்ம செய்யல, இந்த காரியத்தையும் நம்ம செய்யல.
1921 மகாத்மா காந்தியடிகள் வாழ்ந்த காலத்திலேயே பாரதியார் வயிற்றுக்கு சோறு இல்லாமல் இறந்து போய்விட்டார். அவரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து பெரும்பாடுபட்டு பாரதியாருக்கு உதவியெல்லாம் செய்தவர். காந்தியடிகள் சொன்ன வார்த்தையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாரதியாரை காப்பாற்ற பாடுபட்டவர் ஒருவர். அவர் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார். யாரு? கானாடு காத்தான் வைசு சண்முகன் செட்டியார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கையை தூக்குங்க தெரிஞ்சவங்க. நான் ஒன்றும் உங்களை பெஞ்சு மேலெல்லாம் ஏற்ற மாட்டேன். தெரியல. வைரவங்கோயிலை சேர்ந்தவர் வைசு சண்முகன் செட்டியார். பாரதியாருடைய பரம பக்தர். பாரதியார் போய் கூட்டிக்கிட்டு வர்றார் 1918-19 எங்கே கூட்டிக்கிட்டு வர்றார்? கானாடு காத்தானுக்கு. கானாடு காத்தானில் வைசு சண்முகன் செட்டியாருடைய பெரிய பங்களா. அங்கே கூட்டிக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறார். இன்னைக்கு காரைக்குடிக்கு போகலாமா? என்ன, காரைக்குடியில் இந்து மத அபிமான சங்கம் ஆண்டு விழா, நீங்கள் வரணும். யாரு சொல்றா? வைசு சண்முகன் செட்டியார். பாரதியார் பார்க்கிறார். பாண்டியா, நீ கூப்பிட்டா நான் வருவேன். அவ்வளவுதான். முன்னால போனது வைசு சண்முகன் செட்டியார், பின்னாலே போறது பாரதியார். காரைக்குடிக்கு வந்தாச்சு. 1919 ராய சொக்கலிங்கனார் சின்ன பிள்ளை, கம்பன் அடிப்பொடி கணேசனார் சின்ன பிள்ளை, சோப் முருகப்பா ஒரு 22 வயசு. செட்டிநாட்டு இளைஞர் கூட்டம், திரள் வாய்ந்த கூட்டம், பாரதியார் பாடிய கூட்டம். தத்துவுகள் வளப்பாண்டி நாட்டினில் காரைக்குடியூர் தனிலே சால உத்தமராம் தனவணிகர் குலத்து உதித்த இளைஞர் பலர் ஊக்கம் மிக்கார் என்று பாரதி பாடினாரே, அந்த கூட்டம் எல்லாரும் வந்து பாரதியாரை கும்பிட்டு மேலே கொண்டே உட்கார வச்சுட்டாங்க. பாரதியார் பேசுகிறார். போட்டோ எடுக்கணும். எதிர்த்தாப்புல புகைப்படக்காரர் வந்துட்டார். பாரதியார் கையில் ஒரு கோல் வச்சிருப்பார். அந்த கோலை இப்படி கையில் வச்சிருக்கார். அந்த போட்டோக்காரர் சொல்றார், அந்த ஊன்றுகோலை ஊன்றி வையுங்கள். பாண்டியா, இது ஊன்றுகோல் அல்ல, கவி சக்கரவர்த்தியின் செங்கோல். அது என்னவா? செங்கோலா? பாண்டியா, இது ஊன்றுகோல் அல்ல, கவி சக்கரவர்த்தியின் செங்கோல். இப்படியே தூக்கிட்டு இருக்காரா? ஒரு போட்டோ எடுத்தாங்க. பாரதியாருக்கு எடுக்கப்பட்ட உருப்படியான ஒரே புகைப்படம் 1919 காரைக்குடியில் இந்து மத அபிமான சங்கத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இளைஞர்கள் சேர்ந்து எடுத்த ஒரே படம்தான் பாரதிக்கு உருப்படியான படம். புறப்பட்டு கானாடு காத்தானுக்கு வந்தாச்சு. முக்கியமான செய்தி சொல்ல போறேன். கானாடு காத்தானுக்கு வந்தாச்சு. செட்டியார் வைசு சண்முகன் செட்டியார் கோடீஸ்வரர். பாரதியார் காலில் விழுந்தார். என்ன பாண்டியா, என்ன? நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் எனக்கு தரணும். என்னடா இவர் நம்மள்ட்ட என்ன கேட்க போறாரு? என்ன கேள். நீங்கள் எட்டயபுரத்துக்கு போக வேண்டாம், சென்னைக்கு போக வேண்டாம், பாண்டிச்சேரிக்கு ஓட வேண்டாம். கானாடு காத்தான்ல நம்ம வீட்டிலே இருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி இருந்திருந்தா பாரதி 39 வயசுல அநியாயமா செத்து போயிருக்க மாட்டார். 39 வயசு பாரதி. விவேகானந்தர் சாகிற போது வயசு 39, பாரதி சாகிற போது வயசு 39, கட்டபொம்மன் சாகிற போது வயசு 39 வயசு. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம பண்ற ஒரு காரியத்தை அவர் பண்ணினார். என்ன? செல்லம்மாவை கேட்டுட்டு சொல்றேன்னார். அச்சு, உங்களுக்கெல்லாம் புரியுதா? செல்லம்மா யாரு? பாரதியாருடைய சம்சாரம். அட, செல்லம்மாவை கேட்டுட்டு சொல்றேன். செல்லம்மா எட்டயபுரத்தில் இருக்கா. தகவல் போயிற்று. செல்லம்மா அவங்க அண்ணனை கேட்டா. அண்ணன் என்ன சொன்னார்? அதெல்லாம் மற்றவங்க வீட்டில் போய் நம்ம இருக்கப்படாது. பதில் வந்தது, பாண்டியா, நான் உன் வீட்டில் இருக்க முடியாது.
என்ன பண்ணார் தெரியுமா? கர்நாடகாத்தான் வைசு சண்முகன் செட்டியார், நீங்க எங்கே இருந்தாலும் மாசம் 40 ரூபா உங்களுக்கு செலவுக்கு பணம் அனுப்புறேன். எப்ப 40 ரூபா? 1919. 40 ரூபான்னா பெரிய காரியமுங்க. 19 கடைசி வரைக்கும் அனுப்பினார். பாரதியார் இறந்து போகாமல் இருந்திருப்பாரே, ஆனால் அதற்கு காரணமாக ஒரு நகரத்தார் இருந்திருப்பார். அவருக்கு பெயர் வைசு சண்முகன் செட்டியார். பாரதியாரை காப்பாற்றுவதுதான் அறம், ஈதல் அறம். அறம்னா என்ன? ஈதல் அறம், கொடுப்பது அறம். உலகத்திலே உள்ள வள்ளல்களை எல்லாம் ஒரு பெரிய பட்டியல் போட்டால் அந்த வள்ளல்கள் வரிசையில் முதலில் இருக்கக்கூடியவன் கர்ணன் அல்ல, பாரி அல்ல, அதியன் அல்ல. முதலில் இருக்கக்கூடியவர் ஒரு நகரத்தார். அவருக்கு பெயர் டாக்டர் அழகப்ப செட்டியார். எதனால எப்படி சொல்றேன்? எத்தனை பேர்கிட்ட வேணாலும் நான் சொல்ல தயார். எதனால? காரணம் சொல்றேன். கர்ணன் இறந்த பொழுது அவனுக்கு சொத்து மிச்சம் இருந்துச்சு, அங்க தேசம் இருந்துச்சு. அவன் அங்க தேசத்து ராஜா. அங்க தேசத்தை யாருக்கும் தானம் பண்ணல கர்ணன். பாரிவள்ளல் இறந்தாரு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு போற பொழுது பரம்பு மலை இருந்துச்சு. நம்ம பிரான்மலை, கொடுங்குன்றம், பரம்பு மலை. பரம்பு மலையை பாரி யாருக்கும் கொடுக்கல. பெரிய பெரிய வள்ளல்கள் சாகுற பொழுது அவங்க பேர்ல சொத்து இருந்தது. ஏதோ 50 கோடி வச்சிருந்தா 5000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 50,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணி இருப்பாங்க. நான் ஒன்றும் சொல்லப்படாது. அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் தான் சாகுற பொழுது தன் பெயரில் எந்த விதமான பணமும் எந்த சொத்தும் இல்லாமல் பாப்பராக இறந்து போன ஒரே வள்ளல். கோட்டையூரில் பிறந்து காரைக்குடியில் கொடி நாட்டி 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கு காரைக்குடி அழகப்பா கல்லூரியை தொடங்கி 57க்குள் 10 ஆண்டுகளுக்குள் 10 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்து இறக்கிற பொழுது எந்த சொத்துமில்லாமல் இறந்து போன ஒரே வள்ளல் உலக சரித்திரத்தில் டாக்டர் அழகப்ப செட்டியார். அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டோம். எங்கேயாவது பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும். புண்ணியவான். காரைக்குடியில் அழகப்ப செட்டியார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான கல்லூரியை கட்டவில்லை என்றால் அந்த பகுதி பூரா படிச்சிருக்காரு. 1947 ஜூலை மாதம் 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ சென்னையில் இது மாதிரி ஒரு பெரிய கூட்டம். பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் கோடீஸ்வரங்க. நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது. ஆகஸ்டில் சுதந்திரம் கிடைக்க போகுது. அதுக்கு முந்தின ஜூலை மாதம் அங்கே மகாத்மா காந்தி மவுண்ட் பேட்டனோட பேசிக்கிட்டு இருக்கார். அடுத்து பிரதம மந்திரி யார்? இங்கே ஜவஹர்லால் நேரு நான் தான் பிரதமராக வருவேங்கிறார். முகமது அலி ஜின்னா நான் தான் பிரதமராக வருவேங்கிறார். இல்லைன்னா நாட்டை பிரியுங்கிறார். மகாத்மா காந்தி நேருவை கூப்பிட்டார். நேரு, ஜின்னாவை பிரதமராக்கிடுவோம். அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை, 6 மாதத்துக்கு மேலே தாங்காது, அப்புறம் நீ வந்துரு. நேரு ஒத்துக்கலை. இதெல்லாம் சரித்திரம். நேரு ஒத்துக்கலை. இந்தியாவை பிரிக்கிறதா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜூலை மாதம் 7ஆம் தேதி சென்னையிலே கூட்டம். லட்சுமணசாமி முதலியார்னு ஒரு வைஸ் சான்சலர், நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஈடு இணையற்ற துணைவேந்தர், பெட்டி கொடுக்காம துணைவேந்தராக வந்தவர். 25 ஆண்டுகள் துணைவேந்தராக கொடிகட்டி பறந்தவர். எங்களுடைய பிகாம் எம்காம் டிகிரி சர்டிஃபிகேட்ல எல்லாம் ஏஎல் முதலியார் கையெழுத்து போட்டிருக்கோம். அந்த கையெழுத்துக்கு உலகத்தில் அவ்வளவு மரியாதை. மிகப்பெரியவர் லட்சுமணசாமி முதலியார். அவருடைய காலம். மேடையில் அவர் உட்கார்ந்து இருக்கார். இந்த கோடீஸ்வரர்கள் எல்லாம் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நமக்கு எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் சுதந்திரம் கிடைத்துவிடும். கிடைத்தால் நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஆட்சி செய்து கொள்வதற்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும். படிக்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் கல்லூரி கிடையாது. தேவகோட்டையில் இல்லை, காரைக்குடியில் இல்லை, பள்ளத்தூரில் இல்லை, கோட்டையூரில் இல்லை, திண்டுக்கல்ல இல்லை, ஏன் சாத்தூரில் இல்லை, விருதுநகரில் இல்லை, சிவகாசியில் இல்லை, கல்லூரி கிடையாது. பாளையங்கோட்டைக்கு போகணும், விட்டா திருச்சிக்கு போகணும், மதுரைக்கு போகணும், 2 கல்லூரி, வேற கல்லூரி கிடையாது. அதனால நீங்கள்லாம் கோடீஸ்வரர்கள், பணக்காரங்க, நம்ம பக்கத்தில் கல்லூரி கட்டணும். என்ன வேடிக்கையா? காலேஜ் கட்டுறதுங்கிறது என்ன வேடிக்கையா? முதல்ல உட்கார்ந்த ஒரு புண்ணியவான் எந்திரிச்சார், ஆரம்பிச்சு வைக்கிறார், பிள்ளையார் சொல்லி போடுறார், நான் இங்கே காரைக்குடியில் ஒரு கல்லூரி கட்டுகிறேன் எந்திரிச்சு சொன்னார். அடுத்தாப்புல விருதுநகர் எம்எஸ்பி ராஜா, நான் விருதுநகரில் ஒரு கல்லூரி கட்டுகிறேன். சிவகங்கை ராஜா, நான் சிவகங்கையில் ஒரு கல்லூரி கட்டுகிறேன். அப்படிங்கிறதுக்குள்ள 3 காலேஜ். இப்போ அவர் கேட்கிறார் சிவகங்கை ராஜாவை பார்த்து, நீங்கள் கல்லூரி எப்பொழுது கட்டுவீர்கள்? இங்கே காலேஜ் கட்டுற என்ன வேடிக்கையா? இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாலேயாவது செஞ்சிருப்பீங்களா இல்லையா? இன்னும் காலேஜ் எவ்வளவு நாள் ஆகும்? அவர் என்ன சொல்றார், சிவகங்கை ராஜா எங்கள் அப்பா பேரில் ஆர்டிஎம் காலேஜ், ராஜா துரைசிங்கம் மெமோரியல் காலேஜ், அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறேன். 1 வருஷம். எம்எஸ்பி ராஜா, விருதுநகரில் நீங்கள் எப்போ காலேஜ் ஆரம்பிப்பீங்க? விருதுநகரில் VHNSN காலேஜ், விருதுநகர் ஹிந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட செந்திற்குமார நாடார் கல்லூரி. திருப்பி சொல்லுங்க, VHNSN காலேஜ். அவ்வளவு தெளிவாக பேரு போட்டாங்க. விருதுநகர் ஹிந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட செந்தில் குமார நாடார் கல்லூரி. நீங்க எப்ப தொடங்குவீங்க? அடுத்த வருஷம் தொடங்குறேன். டாக்டர் செட்டியார், இந்த முன்னால எந்திரிச்சவர் டாக்டர் செட்டியார். டாக்டர் செட்டியார், நீங்க காலேஜ் எப்போ ஆரம்பிப்பீங்க? அடுத்த மாசம் கல்லூரி தொடங்கப்படும். என்னையா வேடிக்கையா இருக்கு? 1 மாசமா? ஆமாம். ஏன் தெரியுமா? நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு ஒரு பழக்கம், ஒன்றே செய்க, அதுவும் நன்றே செய்க, அதுவும் இன்றே செய்க, அதுவும் இன்னே செய்க. இதான் சார் நாட்டுக்கோட்டை செட்டியார் அறஞ்சார்ந்த வாழ்க்கை. ஒன்றை செய், அது நல்லதை செய், அதை இன்றைக்கு செய், தப்பு இப்பவே செய். நேரம் ஆகி போனா மாறி போயிடும். கர்ண மகாராஜா கையில் வெள்ளி கிண்ணம் வச்சிருக்கான். சனிக்கு சனி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற கெட்ட வழக்கம் அவனுக்கு உண்டு. நமக்கு தான் அது கிடையாது. அந்த பழக்கம் அவனுக்கு உண்டு. சனிக்கிழமை அன்னைக்கு இவ்வளவு பெரிய வெள்ளி கிண்ணம், அதுவே 3/4 கிலோ வரும். வெள்ளி கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கர்ணனுடைய பெண்டாட்டி பின்னால் நிற்கிறா. அங்கேருந்து ஒரு அந்தணர் வந்துட்டார். மகாராஜா, ஒரு யாகம் பண்ணணும், பணம் வேணும். இந்த இடது கையில் வச்சிருந்தானா வெள்ளி கிண்ணத்தை அப்படியே கொடுத்துட்டேன். கொடுக்கலாமா? எந்த கையில் கொடுக்கணும்? வலது கையில் தானே கொடுக்கணும். இப்படியே கொடுத்துட்டேன். பின்னால் பெண்டாட்டி நிற்கிறான். அவன் ராஜாவுடைய பொண்ணு, இவன் தேரோட்டி மகன் கர்ணன். அவளுக்கு அப்பவே அதில் உள்ளுக்கு ஒரு தகராறு. நமக்கு ஒரு ராஜகுமாரன் கிடைக்காம ஒரு தேரோட்டி மகன் தானே கிடைச்சான். அப்பப்போ அதை சொல்லி காட்டுவான். இப்போ என்ன தெரியுமா சொன்னா, யாராவது வந்து கேட்டா வலது கையினால இல்லை கொடுக்கணும், நீங்கள் என்ன இடது கையினால கொடுக்குறீங்க, வலது கையினால தான் கொடுக்கணுங்கிறது சத்திரியனாக இருந்தாவில்ல தெரியும்னா. இந்த குத்துறது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு, மறக்காதீங்க. சத்திரியனாக இருந்தாவில்ல தெரியும். இவன் சிரிச்சான். ஆமாம்மா, சத்திரியனாக இருந்தாத்தான் தெரியும். ஆனால் இந்த கையில் இருக்கிற கிண்ணத்தை அந்த கைக்கு மாத்துறதுக்குள்ள மனசு மாறி போயிடும்.
என்ன வெள்ளி கிண்ணத்தையா கொடுக்கணும்? ஒரு 500 ரூபா கொடுத்தா பத்தாது. எடுக்க போகிற போது 50 ரூபாய் ஆகிடும். கடைசி வர்ற பொழுது 5 ரூபாயா தேஞ்சிரும். எனவே கொடை மடம்னு பேர். இந்த கையில் இருக்கிறது அந்த கைக்கு மாத்துறதுக்குள்ள மனசு மாறி போயிடும். அது கொடுத்து கொடுத்து பழகினவனுக்கு இல்லை தெரியும்னா. புரியுதா? டாக்டர் அழகப்பா 1909 பிறந்தவர். 1947 வெறும் 38 வயசு இளைஞர் என்ன சொல்கிறார்? காரைக்குடியில் அழகப்பா கல்லூரி அடுத்த மாதம் திறக்கப்படும். சா கணேசனை கூப்பிட்டார். சென்னைக்கு ஆள் விட்டார். சென்னைக்கு வந்தாங்க. அஃபிலியேஷன் வாங்கினாங்க. ஒரு வாரத்தில் முடிஞ்சுது. காரைக்குடிக்கு வந்தார். காலேஜ் ஆரம்பிக்கணும், கட்டடம் வேணும், எங்கே வைக்கலாம்? இந்த வருஷம் வாடகை கட்டடம். காரைக்குடியில் பெரிய கட்டடம் எங்கே இருக்குது? முனிசிபல் ஆஃபீஸ் இருக்குது. முனிசிபல் ஆஃபீஸுக்கு என்ன பேர்? காந்தி மாளிகைன்னு பேர். காந்தி மாளிகையை வாடகை கெடு. போய் கேட்டு காந்தி மாளிகையை வாடகை கெடுத்து 1 மாதம் தாங்க காலேஜ் ஏற்பாடெல்லாம் ஆகி ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ப்ரொஃபஸர் ஆஃப் பாலிட்டிக்ஸ், ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் ஆள் போட்டு எல்லாத்துக்கும் இன்டர்வியூ வச்சு முடிச்சு விட்டாரு 1 மாதம். அதில் ஒரு விவகாரம், அறஞ்சார்ந்த நகரத்தார் மறக்கப்படாது. அதில் ஒரு விவகாரம். இந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் இன்டர்வியூ வச்சாங்க. தமிழுக்கு முத்துசிவன் ஒருத்தர், நான் அவரை பார்த்துருக்கேன். ரொம்ப பழைய ஆள். வாசுப மாணிக்கத்துக்கு மூத்தவர். வாசுப மாணிக்கனாருக்கு முன்னாலே காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். முத்துசிவனுக்கு அங்கேருந்து ஒரு இன்டர்வியூவுக்கு லெட்டர் போனுச்சு. முத்துசிவன் வந்து உட்கார்ந்தார். டாக்டர் அழகப்பா கேள்வி கேட்டார். முத்துசிவன் நல்லா பதில் சொன்னார். யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்ட்டாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா தமிழுக்கு ப்ரொஃபஸர் போஸ்ட் கிடையாது, லெக்சரர் போஸ்ட் மட்டும்தான். அந்த வெள்ளைக்காரங்காலம் லெக்சரர் மட்டும்தான். லெக்சரரை விட ப்ரொஃபஸருக்கு சம்பளம் ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ அப்போ கூட. இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போனுச்சு. முத்துசிவன் பார்க்கிறாரு. யூ ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ்னு போட்டிருக்கு. என்னடா தமிழில் ப்ரொஃபஸர் போஸ்டே கிடையாது, பேராசிரியர் பதவி. தூக்கிக்கிட்டு வந்துட்டாரு முத்துசிவன். கணேசங்கிட்ட காமிச்சார். சா கணேசங்கிட்ட. ஆமாம் தப்பாக போச்சு. செட்டியார்கிட்ட வந்தாங்க. டாக்டர் அழகப்பா 38 வயசு இளைஞர், ஞாபகம் வச்சுங்க, உட்கார்ந்துருக்கார். காமிச்சாங்க. ஆமாம், கீழே கையெழுத்து போட்டிருக்காரு செட்டியார். இந்த டைப் பண்ணான் பாருங்க, அவன் ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ப்ரொஃபஸர் ஆஃப் பாலிட்டிக்ஸ், ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ்னு அடிச்சுட்டான் ஒரேடியா. அதை பார்க்காம செட்டியார் கீழே அப்படி எடுத்து 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 கையெழுத்தை போட்டு விட்டார். அழகப்ப செட்டியார் கையெழுத்து போட்டு விட்டார். இப்போ முத்துசிவன் அதை கொண்டாந்து காமிக்கிறாரு. கணேசன் செட்டியார்கிட்ட வந்து நிற்கிறாரு. செட்டியார் கணேசனை பார்க்கறாரு. என்ன செய்யலாம்? கணேசன் சொல்றாரு, நம்ம தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம், இதை கிழிச்சு விட்டு வேற ஆர்டர் கொடுத்துருவான், அவ்வளவுதானே. செட்டியார் நிமிர்றார். இல்லை, அழகப்ப செட்டியார் போட்ட கையெழுத்து போட்டதுதான். ராமனுக்கு இல் ஒன்று வில் ஒன்று சொல் ஒன்று. ராமனுக்கு இல் ஒன்று சீதை, வில் ஒன்று அம்பு விட்டான்னா கரெக்டா பாயும், சொல் ஒன்று சொன்ன சொல்லை மாற மாட்டான். அழகப்ப செட்டியாருக்கும் சொல் ஒன்று, போட்ட கையெழுத்து போட்டதுதான். ஹீ இஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ். சொல்லிவிட்டீங்க. எக்ஸ்ட்ரா சம்பளம் 6 கொடுக்கிறது, ட்ரஸ்டில் இருந்து கொடுப்போம். காரைக்குடி அழகப்பா கல்லூரி ட்ரஸ்டில் இருந்து வித்தியாச பணத்தை கொடுத்து முத்துசிவனை அவர் காலம் முழுக்க ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ்ங்கிற போஸ்டில் வச்சு தமிழுக்கு பேராசிரியர் பதவியை முதலில் கொடுத்த ஒரு நகரத்தார் டாக்டர் அழகப்ப செட்டியார்.
1967 அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் புரொஃபசர் போஸ்ட் வந்துச்சு தமிழுக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாலே புரொஃபசர்னு போட்டதுக்காக, கையெழுத்துக்காக சொன்ன சொல்லை மீறக்கூடாது, அது அறம், அது தர்மம், போட்ட கையெழுத்து போட்டதுதான் செயல்பட்டவர். அவருக்கு பெயர் டாக்டர் அழகப்ப செட்டியார். இப்போ அடுத்த செய்தி, சிதம்பரம் கோயில். சிதம்பரம் போயிருக்கீங்களா? நல்லா போயிருக்கீங்க. சிதம்பரம் கோயிலில் நடராஜா நேர இருப்பார். அப்படி இடது பக்கம் திரும்பினா கோவிந்தராஜா இருப்பார். சரிதானே? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷத்துக்கு முன்னால நடுவில் ஒரு சுவர் இருந்துச்சு. எங்கே? நடராஜாவுக்கும் கோவிந்தராஜாவுக்கும் நடுவில் சுவர். ஒரு நேரத்தில் ரெண்டையும் பார்க்க முடியாது. இப்படி பார்க்கணும் நடராஜாவை, இறங்கி சுற்றி கீழே ஏறி அப்புறம் வந்து கோவிந்தராஜாவை பார்க்கணும். இப்படித்தான் சுவர் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சுவர் இடிஞ்சு போச்சு. யார் இடிச்சிருப்பா? யார் இடிச்சா? எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். வேணும்னா கடைசியாக சொல்கிறேன். யாரோ இடிச்சு விட்டாங்க. இடிச்சா இப்போ நேர நடராஜா இந்த பக்கம் திரும்பினா கோவிந்தராஜா பார்க்கலாம். நடராஜாவை கும்பிடுறவங்க தீட்சிதர்கள், கோவிந்தராஜாவை கும்பிடுறவங்க ஐயங்கார் வைணவர்கள். அது விபூதி, இதுக்கு நாமம். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வராது. அந்த காலத்தில் கோயில் ட்ரஸ்டி ஒரு செட்டியார், 2 பேரும் அவர்கிட்ட வந்தாங்க. குறுக்கில் செவரு வைக்கணும் அப்படின்னாங்க. இந்த செட்டியார் என்ன தெரியுமா சொன்னார்? வேண்டாம். இப்போ பாருங்க, நேர நடராஜா இந்த பக்கம் திரும்பினா கோவிந்தராஜா, ஒரு நேரத்தில் ரெண்டையும் பார்க்கலாம். இந்த வாய்ப்பை கெடுக்காதீங்க. அதெல்லாம் முடியாது, சுவர் வைக்கணும். வைஷ்ணவர்கள், தீட்சிதர்கள். செட்டியாருக்கு ஒரே கவலை. ராத்திரி சென்னையிலிருந்து சிதம்பரத்துக்கு வர்றார். இவங்களை கூப்பிட்டு பேசினார். இவங்க யாரும் ஒத்துக்கலை. சரி, செட்டியார் ட்ரஸ்ட் பங்களா ஒன்று இருக்கு, படுத்துட்டார். மறுநாள் காலையில் செட்டியாருக்கு தந்தி வருது. அந்த காலம் தந்தினா பதறிடுவாங்க. தந்தி வருது. செட்டியார் தந்தியை வாங்கி பார்க்கிறார். உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறான். மூத்த பையனுக்கு மகன். சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? பேரம் பிறந்திருக்க. திருவள்ளுவர் சொல்றாரு, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை. இந்த அநியாயத்தை பத்தியலா? தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதனால ஆண் குழந்தை வம்சம் முதல்ல மகனுக்கு மகன், பேரன், என் ரத்தத்தின் ரத்தம். அப்படித்தானே? செட்டியார் உட்கார்ந்திருக்கார். தீட்சிதர்களும் ஐயங்கார்களும் பெரிய மாலையை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க செட்டியாருக்கு போடுறதுக்கு. எதுக்குன்னார்? உங்களுக்கு பேரம் பிறந்திருக்கேன், அதுக்காக மாலை. வேண்டாம், எனக்கு மனம் வருத்தமாக இருக்கிறது. என்னங்க பேரம் பிறந்திருக்கேன்? இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு குழந்தைகள் ரொம்ப குறைவாத்தான் பிறக்கும். அந்த காலத்தில் அம்மா அவர் 3 வருஷத்துக்கு ஒரு கத்தான் கொண்டு வித்துட்டு வருவார். அப்புறம்தான் ஒரு பிள்ளை இது வயிற்றில் இருக்க போது போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் வர்றதுக்குள்ளே இவனுக்கு 2 வயசாயிரும். 3 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை தான் அதிகபட்சம். அது கூட ரொம்ப குறைச்சல். இவங்க அதுக்காகத்தான் ஆண்டவனுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது. குழந்தை, ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணும்னு. பேரன் மகனுக்கு மகன் மகிழ்ச்சி இல்லை. என்ன? நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் பிரிக்கிறதுக்கு நீங்க சுவர் எழுப்ப சொல்றீங்க. அந்த வருத்தம் எனக்கு பேரன் பிறந்த மகிழ்ச்சியை விட அதிகமாகிவிட்டது. வேண்டாம், மாலை வேண்டாம். செட்டியார் சொல்லிவிட்டார். 2 பேரும் போயிட்டாங்க. 1 மணி நேரம் எல்லாரும் மீட்டிங் போட்டாங்க. திரும்பி வந்தாங்க. செட்டியார் மாலையை வாங்கிக்கணும். ஏன்? நாங்கள் ஒத்துக்கிறோம், நடுவில் சுவர் வேண்டாம். நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் பிரிக்க வேண்டாம், சுவர் வேண்டாம், மாலையை கொடுங்க. வாங்கி தோளில் போட்டுக்கிட்டார். அந்த செட்டியாருக்கு பெயர் டாக்டர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார்.
தெரியுமா? அண்ணாமலை செட்டியார் இல்லைன்னா இன்னைக்கு நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் ஒரே இடத்துல நின்று பார்க்க முடியாது. பெருஞ்சாதனை அன்றைக்கு நிகழ்ந்தது. அவங்களுக்கு என்ன வேணும்? ஆலயத்துக்கு திருப்பணி பண்ணணும், ஆனால் நல்ல காரியங்கள் செய்யணும். அதை வெளியில் சொல்லப்படாது. அங்கே தான் ரொம்ப முக்கியம். நம்மளாக இருந்தால் சொல்லிடுவோம். எங்கிட்ட யாராவது டியூப்லைட்டுக்கு பணம் கேட்டான்னா என் பேர் போடாமல் விடுவேனா? எங்க பேர் போடுவேனா இல்லையா? கோவிந்தசாமி செட்டியார் மகன் கந்தசாமி செட்டியார் பயம். உபயத்தில் ஊனா மேலே பயங்கீழே. அம்மா என் பேர் வரணும்ல. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் திருப்பணி செய்தார்கள். திருப்பணி பண்ணின இடத்துல தங்கள் பெயரை வேண்டுமென்றே விட்டுவிட்டார்கள். எதுக்காக? திருப்பணி பண்ணிட்டு பேரு போட்டா அடுத்த பிறவி வந்துடும். ரொம்ப பயங்கரமான ஆளுக. நல்லது பண்ணினாலும் பிறவி வரும், கெட்டது பண்ணினாலும் பிறவி வரும். நல்லது சார், அப்ப நல்லதே பண்ணக்கூடாதா? நல்லது பண்ணலாம். பண்ணிட்டு நாம் பண்ணல, கடவுள் பண்ணினார், நான் நடுவில் நிற்கிறேன், அவர் கொடுத்தது அப்படின்னு செய்யணும். பற்றில்லாம செய்யணும். என் பேரு போடாம செய்யணும். பேரு போட்டா அதை படிக்கிற போதெல்லாம் எனக்கு பிறவி வந்துடும், மாட்டிக்கிடுவேன். இதுக்காகத்தான் அந்த காலத்தில் எங்கேயும் பேரு கிடையாது. இப்போ என்ன அநியாயம் ஆகி போச்சு தெரியுமா? கண்டவன் பேரு போட ஆரம்பிச்சிட்டேன். இது கட்டின கோயிலெல்லாம் எவனவனோ நான் கட்டினேன்னு ஆரம்பிச்சிட்டேன். இது நம்ம காலம், கலிகாலம். அந்த காலத்திலே அவ்வளவுக்கு இருந்தார்கள். நல்ல காரியம் செய்ய வேண்டும். ஆலயத்தினுடைய பணத்தை ஒரு பைசா கூட தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 2 சின்ன விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. 1, தேவகோட்டை சேவனவுனா சின்னச்சேவன் செட்டியார்னு ஒரு புண்ணியவான். நம்ம டாக்டர் பழனியப்பனுடைய சம்பந்தி வீடு சின்னச்சேவகன் செட்டியார். அவங்க சம்பந்திக்கு ஐயா. தேவகோட்டை திருவையாத்தில் திருப்பணி. திருவையாத்தில் இப்போ 2 கும்பாபிஷேகம் ஆனிச்சு. நான் 2 கும்பாபிஷேகத்துக்கும் போனேன். இதுக்கு முந்தின கும்பாபிஷேகம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கோயிலெல்லாம் பார்த்தாங்க திருப்பணி பண்ணுறதுக்கு. ஒரு பக்கம் தருமபுர ஆதீனம், ஒரு பக்கம் சின்னச்சேவகன் செட்டியார் பண்ணின திருப்பணி. சிவன் கோயிலுக்கு திருப்பணி தருமபுர ஆதீனம். அம்பாள் கோயில் திருவையாத்தில் அம்பாளுக்கு என்ன பேரு? யாருக்காவது தெரியுமா? என்னங்க திருவையாத்தில் அம்பாளுக்கு என்ன பேரு? கமலாம்பிகை திருவாரூர். நீங்க சாமியை மாத்திப்படாதீங்க. திருவாரூர்ல தர்ம சம்பர்தனி, அறம் வளர்த்த நாயகி தருமாம்பாள். தர்ம சம்பர்தனி தருமாம்பாள், அறம் வளர்த்த நாயகி. கல் திருப்பணி, கருங்கல் திருப்பணி, பூரா கல்லு, முகம் பார்க்கலாம். யாரு? தேவகோட்டை சின்னச்சேவகன் செட்டியார். எந்த வருஷம்? 1937. இப்ப 100ஆண்டு விழா வரப்போகுது. 1937 செட்டியார் கருங்கல் திருப்பணி 12 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி திருப்பணி பண்ணினார். திருப்பணி பண்ணின போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. திருப்பணிக்கு கருங்கல் வந்திருக்கு. கருங்கல்ல வாங்கி கோயிலில் வச்சிருக்காங்க. செட்டியார் தங்குறதுக்குன்னு ஒரு வீடு. அந்த வீடு ட்ரஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுக்கு. அங்கே தான் அவர் இருக்கிறது. அன்னைக்கு சின்னச்சேவகன் செட்டியார் குளிக்க போனார். அந்த குளிக்கிற அறையில் என் கையை பார்த்தீங்களா, இவ்வளவு அகலத்துக்கு ஒரு கருங்கல் கிடக்கு. இவ்வளவுதான். இந்த கருங்கல்ல வச்சு என்ன செய்யலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கருங்கல் கிடக்கு. செட்டியாருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி நம்ம வீட்டில் கோயில் திருப்பணிக்கு வாங்கின கருங்கல் கிடக்கலாம்? கூப்பிடு ஸ்தபதிய. சிற்பி வந்துட்டார். அது எப்படி கருங்கல் கோயிலில் உள்ள கல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க? எப்படி வந்தது? அது ஒண்ணுமில்லை, பயன்படாத கல். பயன்படுமா பயன்படாதான்னு நான் கேட்கல. அந்த கல் எப்படி இங்கே வந்தது? கால் முளைச்சா வந்தது?
இல்லை இல்லை, நான் தான் கொடுத்தேன். நீங்கள் கொடுத்தீங்களா? யாரு கேட்டா? ஆச்சி கேட்டாங்க. ஆச்சி யாரு தெரியுமா? சின்னச்செல்வன் செட்டியாருக்கு 2ஆம் தாரத்து சம்சாரம். சின்னச்செல்வன் செட்டியாருக்கு மூத்த தாரத்துக்கு 2 பொண்ணு, ஆண் வாரிசு கிடையாது. 2ஆம் தாரம் காரைக்குடியில் கல்யாணம் பண்ணி வதன்னு அத்தனை பிள்ளைகள். ஆமாங்க, 3 பையன் 5 பொண்ணு, இது 8 அது 2 ஆக 10 பிள்ளை மொத்தம். 10 பிள்ளையவும் சிறப்பாக வளர்த்து அவர்கள் உயர்ந்த இடத்தில் அந்த பிள்ளைகளை வைத்தார்கள். அந்த ஆட்சி பண்ண வேலை. இன்னைக்கு நமக்கு ஒத்த பிள்ளைய வளர்க்க துப்பு கிடையாது. நான் ஒன்றும் தப்பாக சொல்லறதா நினைச்சுக்கப்படாது. தடுமாறி போகிறோம். 10 பிள்ளையை வளர்த்தவங்க அந்த ஆட்சி. முத்துக்கருப்பாயி ஆட்சின்னு பேர். ஆட்சி வந்து கேட்டாக, நான் தான் கொடுத்தேன். கூப்பிட அந்த ஆட்சியை. ஆட்சி வந்துருச்சு. ஏன் இதை எடுத்து வர சொன்னேன்? இல்லை, கருங்கல் மஞ்சள் உரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த காலத்தில் மஞ்சள் பூசி குளிக்கிற கெட்ட வழக்கமும் உண்டு. என்னங்க அநியாயமாக இருக்குது. நம்ம தான் அதிகெல்லாம் விட்டுட்டு டாக்டர் விட்டு வாசப்படியில் போய் தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை அப்படின்னு நம்ம தான் டாக்டர் விட்டு வாசப்படியில் போய் நிற்கிறோம். அந்த ஆட்சி மஞ்சள் பூசுறதுக்கு கல். செட்டியாருக்கு வந்தது கோபம். எத்தனையோ கல் கிடக்கு, எடுக்க வேண்டியதானே. திருப்பணிக்கு கோயிலுக்கு வாங்கின கல்லை தொடப்படாது. இதனால எனக்கு பாவத்தை கொடுத்துட்டியே. பயன்படாத கல், மறக்காதீங்க. எனக்கு பாவத்தை கொடுத்துட்ட, கொண்டு போய் போடு. கோயில்களுக்கு கொடுக்கிறதுக்குத்தான் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் இருக்கிறார்களே தவிர கோயிலிலே இருந்து எடுத்துக்கொள்வதற்கு நகரத்தார்கள் இல்லை. கொடு. எப்படி இருக்கும்? எப்ப? 1937க்கு முன்னால. அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை. 1981 இப்ப பக்கத்தில் வந்துட்டேன். 1981 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி, நல்ல தேதியும் சொல்றேன், நடந்த நிகழ்ச்சி. 1981 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மதுரையில் ஒரு விழா. எம்ஜிஆர் நின்று நடத்துகிறார். புரட்சி தலைவர் அவர்தான் சிஎம். உலகத்தமிழ் மகாநாடு, 5ஆம் உலகத்தமிழ் மகாநாடு, பெரிய விழா. கோயிலுக்குள்ளே விழா. ஒரு 50,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில், 4 ஆடி வீதியும் கொள்ளாத கூட்டம். ஒரு பொற்கிளி போட்டி வைத்தார்கள். அந்த பொற்கிளி போட்டியில் 408 பேர் கலந்து கொண்ட கவியரங்கத்தில், கவிதை போட்டியில் முதல் பரிசு ஒருவருக்கு கிடைச்சது. அவரை மேடையில் கூப்பிட்டு பரிசு கொடுக்கறாங்க. 3001 ரூபா பொற்கிளி கொடுக்கறாங்க. அவர் பொற்கிளியை வாங்கி வச்சுக்கிட்டார். கீழே உட்கார்ந்த அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர், அவர் நான் ஒரு 1001 ரூபா கொடுக்கறேன்னார். அதெல்லாம் அப்போ பெருசு. 1981. ஆக 4002 ரூபா இவர் பொட்டலங்கட்டி கையில் வச்சுக்கிட்டார். பொற்கிளி முடிச்சு கோயிலுக்குள்ள போறாங்க. மேடையில் கவியரங்கம், கண்ணதாசன் தலைவர். கண்ணதாசனை மறக்க முடியாது. இன்னைக்கும் மாட்டு வண்டி ஓடாத ஊர்ல எல்லாம் அவர் பாட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பெருமை சிறுகூடல் பட்டிக்காரர்களை சேர்ந்தது. அந்த காலம் கண்ணதாசன் தலைவர், டி.எம். சௌந்தரராஜன் கச்சேரி. நாங்கள்லாம் கவியரங்கத்தில் பாடுறோம். பாட்டு முடிஞ்சுது. கீழே இறங்கி கோயிலுக்குள்ள சாமி கும்பிடணும். கண்ணதாசன் முன்னால் போறார். ராங்கியம் B.N. சிதம்பரம் செட்டியார், அவர் தான் அப்போ ட்ரஸ்ட் போர்டு சேர்மன், மெட்ராஸ் கமலா தியேட்டர் முதலாளி, முன்னால் போகிறார். நாங்கள் பின்னாலே போகிறோம். அந்த பொற்கிளி 4002 ரூபா ஒருத்தர் வாங்கினார்ல, அவர் கண்ணதாசனுக்கு பின்னாலே போகிறார். அவர் தான் இப்போ உங்கள்கிட்ட இந்த கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார். பின்னாலே போனாரா, உள்ளே போயாச்சு. சிவபெருமானுடைய சந்நிதிக்கு போயாச்சு. விபூதி கொடுத்தாங்க. கண்ணதாசன் வாங்கி நெத்தி நிறைய பூசினார்.
ஏன்னா அவருக்கு நெத்தி எங்கே முடியுது, தலை எங்கே தொடங்குதுன்னு தெரியாது. வலுவலுன்னு இருக்கு. பூசிட்டாரா, வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ சார் 1981, இன்னைக்கு நகரத்தார் டிவி எங்கே வேணாலும் போய் எடுத்துருவாங்க. நமக்கு தெரியாமலே நம்மளை எப்படி வேணாலும் எடுத்துருவாங்களா இல்லையா? அன்னைக்கு அதெல்லாம் பெரிய ஆச்சரியம். வீடியோ கேமரா பார்த்த உடனே அங்கே நின்ன ஒரு அர்ச்சகர், அவர் விபூதி கொடுக்குறாரு கண்ணதாசனுக்கு, வாங்குறாரு, வீடியோவில் வருது, நாளைக்கு போட்டு காட்டுவாங்க. நம்ம ஆத்துக்காரி என்ன சொல்லுவா, அங்கே போய் ஒதுங்கியா நின்னேன்னு கேட்பாளே. இவருக்கு மான பிரச்சனை. ஓடி வந்தார், தாம்பாளத்தை எடுத்தார், விபூதியை போட்டார், கொண்டாந்துட்டார். கண்ணதாசனுக்கு கொடுக்கணும், கண்ணதாசன் வாங்கிக்கணும், அது வீடியோவில் படமாகணும். கண்ணதாசன்கிட்ட வந்தார், விபூதியை கொடுக்கிறார். கண்ணதாசன் என்ன தெரியுமா சொன்னார், வாங்கிக்கிட்டேன். பக்கத்தில் VN சிதம்பரம் செட்டியார், அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க. அவருக்கு தெரியும், இந்த விவகாரமெல்லாம் தெரியும். அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க. கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்காக அந்த புண்ணியவானை அவர் திருவடிகளை வணங்கி நான் இப்பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அவர் என்ன சொன்னார், அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க. கண்ணதாசன் சொன்னார், சிவன் சொத்து ஒரு முறைக்கு மேல் வாங்கக்கூடாது. அது விபூதியாயிருந்தால் கூட ஒரு முறைக்கு மேல் வாங்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்த சமுதாயம் நகரத்தார் சமுதாயம். அதனால தான் இன்னைக்கு அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இந்த சென்னை அந்த காலத்தில் திருவாசகம் உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல, முற்றதெல்லாம் பண்ணுறீங்கள்ல, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், திருவாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு? சும்மா சொல்லலாம், 1-2 கூட போனால் சேர்த்துக்குவோம். 600 அடி அப்பாடி விட்டா அந்த ஆட்சி பாட்டை ஒப்பிச்சிருவாங்க போல இருக்கு. 658 பாட்டு, 51 பதிகம். ரொம்ப சரி. இந்த 658 பாட்டு, 51 பதிகம், இதை ஆங்கிலத்தில் ஒருவர் மொழிபெயர்த்தார். அவர் பேர் தெரியுமா? ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப். ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப் கிறிஸ்தவருங்க. திருவாசகத்தை பாளையங்கோட்டையில் இருந்து சென்னைக்கு வந்து மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்துட்டு லண்டனுக்கு போனார். லண்டனில் ஒரு சாமியார்கிட்ட இதை காட்டுறார். சாமியார் கேட்குறார், என்ன சாமி, நம்ம நாட்டில் உள்ள எல்லா உயர்ந்த பாட்டுக்களையும் ஒரு தராசு தட்டில் வச்சு திருவாசகத்தில் ஒரு வரியை, ஒரு பாட்டை இல்லை, ஒரு வரியை இன்னொரு தராசு தட்டில் வைத்தால் திருவாசகத்தட்டு கீழே இருக்கும், நம்ம மேல் நாட்டு தட்டு மேலே போய்விடும். என்னையா சொல்றீங்க? நம்ம பிலாசபி எவ்வளவு பெருசு! ரோமைன் ரோலண்ட், அவர் இவர் எல்லாம் நம்ம நாட்டில், அதெல்லாம் ஒன்றும் புண்ணியம் இல்லை. அத்தனையவும் வச்சு திருவாசகத்தில் ஒரு வரியை, என்ன வரி? சிவபுராணத்தில் 2வது வரி, சிவபுராணத்தில் 2வது வரி, நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இது முதல் வரி. அப்பா இந்த வரியை வாங்க என்ன பாடுபட வேண்டியிருக்கு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இத்தனை பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா? இமைக்கிற பொழுது கூட கடவுள் என்னை விட்டு போகல. நம்ம கடவுளை விட்டு போறோம், அவர் விட மாட்டேங்கிறாரு. ஏண்டா, நான் உன்னை எப்படியாவது உருப்பட வச்சு தாண்டா தீருவேன். இமைக்கிற பொழுது கூட என்னை விட்டு போ. இப்படி எந்த நாட்டில் எவன் சொன்னான்? ஃபாதர், இப்படிப்பட்டது திருவாசகம். உடனே ஃபாதர் என்ன தெரியுமா சொன்னாரு? போப், ஒய் கான்ட் யூ டிரான்ஸ்லேட் இட் இன்டு இங்கிலீஷ்?
நீங்க ஏன் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது? ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் சொல்றார், எனக்கு 73 வயசு. அப்போ 1893 ஜி.யு. போப் பிறந்தது 1820. அவருக்கு 73 வயசுனா என்ன ஆச்சு? கூட்டுங்க, 1893. எனக்கு 73 வயசு. இப்போ நான் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க எத்தனை வருஷம் ஆகும்? அது வரைக்கும் கடவுள் கர்த்தர் எனக்கு என்ன நீண்ட ஆயுளையா தரப்போகிறார்? அந்த பெரிய சாமியார் சொன்னார், எப்பொழுது நீங்கள் ஒரு உயர்ந்த காரியத்தை கடவுளுக்காக செய்ய தொடங்குகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை நீட்டிக்கும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நீட்டித்து கொடுப்பார். இந்த கைதட்டு கர்த்தருக்கு மறக்காதீங்க. கர்த்தர் நீட்டித்து கொடு. நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஒரு நல்ல காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தினால் அது முடிகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நீட்டிக்கப்படும். அவ்வளவுதான். ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சாரா 1890. இன்னும் கொஞ்ச நாளையில் வரணும். ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. போதும், அநேகமாக முடிக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டார். எல்லாருக்கும் தகவல் கொடுத்தார், இன்னும் 3 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ டிரான்ஸ்லேஷன் 10 ரூபா அனுப்புங்க. முன்பணம் இல்லை, முதலில் தரக்கூடிய மொத்த பணம் 10 ரூபா கொடுங்க. ப்ரீ பப்ளிகேஷன் பிரைஸ் நான் கொடுத்துட்றேன். பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார், விலாசம் தெரியலையா? பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார் 5000 ரூபா பணம் அனுப்பிச்சார். 1897-98 அப்போ 500 காப்பி வாங்கினார். எல்லாருக்கும் இனாமா கொடுத்தார். 5000 ரூபா அப்போ அனுப்பிச்சார். சரி, 1900 வெளிவந்து விட்டது நூல். எது? ஆங்கிலத்தில். முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். முதலில் அச்சேரிய திருமுறை திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த உடனே ஜெர்மனி, பிரெஞ்சு, ரஷ்யன் எல்லா லாங்குவேஜிலையும் மொழிபெயர்த்து விட்டான். இப்போ வேடிக்கை என்ன தெரியுமா? ஜி.யு. போப்புக்கு வயசாயிடுச்சு, இறக்க போறார். எழுதுறார், உயில், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன லண்டன்ல புதைக்கணும். நான் சமாதியை போய் பார்த்துட்டு வந்தேன். லண்டன்ல தமிழ் புரொஃபஸர்னு எழுதி போட்டிருக்காங்க. என்ன லண்டன்ல தான் புதைக்கணும். புதைச்ச இடத்துல சின்னதா ஒரு சமாதி கட்டணும். அந்த சமாதிக்கான பணத்தை மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். என்னையா 1904-05 அப்ப எழுதுறார், தமிழ் மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். இங்கே தகவல் வந்துருச்சு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் ஆளுக்கு 4 அணா கொடுங்கோ. வெள்ளைக்காரன் ஆட்சி, எல்லாரும் கொடுத்தாங்க. திருவாரூர் ஒரு பையன் ஹெட்மாஸ்டர் கேட்டார், டேய் எல்லாரும் ஆளுக்கு 4 அணா கொண்டாங்கடா. எல்லா பேரும் 4 அணா கொடுத்தாங்க. ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தான். ஹெட்மாஸ்டருக்கு உலகமே சுத்திருச்சு. டேய், என் 1 மாச சம்பளமே 5 ரூபா தான்டா, நீ என்ன 5 ரூபா கொடுக்குற? அவனுக்கு ஒன்றும் புரியலை ஹெட்மாஸ்டர். ஏன் இப்படி? அந்த பையன் சொன்னான், எங்க அப்பா எனக்கு திருவாசக புத்தகம் வாங்கி கொடுத்தார். திருவாசக புத்தகம் வாங்கி கொடுத்து படின்னு சொல்றவர் தான் அப்பா. செல்லு வாங்கி கொடுத்து பேசுங்கிறவர் டப்பா. தெளிவா இருங்க. திருவாசக புத்தகம் வாங்கி கொடுத்தார். திருவாசக புத்தகத்தை படித்தேன். அதை ஒருத்தர் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணாராம். அவருக்கு பேரு ஜி.யு. போப்பான். எங்க அப்பா சொல்லியிருக்கார்,
இப்போ ஜியு போப் இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க, அவர் சமாதின்னு சொல்றீங்க. நான் நிறைய கொடுக்க நினைச்சேன். எங்க வீட்டில் நான் யாரு எப்போ வந்தாலும் அவங்க எனக்கு 2 அணா 4 அணா கொடுப்பாங்க. அதையெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்பேன். இத்தனை வருஷமா 10-12 வருஷமா அதில் 5 ரூபா சேர்ந்துருக்கு. அதைத்தான் அப்படியே கொடுத்தேன். இன்னும் கூட கொடுக்க எனக்கு முடியலை. இந்த கைதட்டு அந்த பையனுக்கு. அந்த பையன் பேர் என்ன? யார் அந்த பையன் பேர் என்ன? அந்த பையன் யாரு? திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவாரூர் விருத்தாசல முதலியார் பிள்ளை கல்யாண சுந்தர முதலியார். சார், அவருக்கும் நகரத்தார்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதை சொன்னா பேச்சு முடிஞ்சு போச்சு. திருவி கல்யாண சுந்தர முதலியார் சென்னையில் இருக்கார். ஏழை. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இறந்து போயிட்டார். புள்ளகுட்டி கிடையாது. அச்சு கோக்குற தொழில், மாப்போசி மாதிரி, பிரிண்டிங் பிரஸ், வசதி குறைவு. யார்கிட்டையும் பணம் வேற வாங்க மாட்டாரு, கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு. வறுமை. ஒரு ஓலை குடிசை, அதுக்குள்ள சுருட்டிக்கிட்டு படுத்து கிடக்கிறார் திருவி கல்யாண சுந்தர முதலியார். அவரை பார்க்கறதுக்கு திருச்சியிலிருந்து கியாப்பே விஸ்வநாதம்னு ஒருத்தர் வர்றார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சியில் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். சும்மா ஒயிட் அண்ட் ஒயிட், ஐயா பார்த்துருப்பீங்களே, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார். நான் பேசியிருக்கேன் அவர் கூட. நல்ல தமிழறிஞர் கியாப்பே விஸ்வநாதம். அவர் வந்து திருவிக்காவை பார்க்கிறார். என்னடா இவ்வளவு தமிழ் படித்த மனுஷன் இப்படி கிடக்கிறானே, அடுத்த வள சோத்துக்கு வழி இல்லாம. ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கு கடுதாசி எழுதினார். யாரு? கியாப்பே விஸ்வநாதம். என்ன எழுதினார்? திருவி கல்யாண சுந்தர முதலியார் திருவாசகத்துக்காக பாடுபட்டவர், தமிழ் தென்றல். தான் வாழ்ந்த காலத்தில் மிக ஏழ்மையாக எளிமையாக வாழ்ந்தவர். இப்போ அவருக்கு வீடு கூட சரியா இல்லை. செட்டியார், நீங்க ரொம்ப தர்மம் பண்றவங்க. நீங்க அவருக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு போதுமான பணத்தை அனுப்பி வைக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எழுதினது யாரு? கியாப்பே விஸ்வநாதம். முடிஞ்சது. 4வது நாள் செட்டியார்கிட்டேந்து தகவல் வருது. யாருக்கு எழுதினாரோ அவர் பதில் போடுறார். மிஸ்டர் விஸ்வநாதம், சில மாதங்களுக்கு முன்னால் நான் சென்னைக்கு போயிருந்தேன். திருவிக்காவை பார்த்தேன். அவர் நிலையை கண்டு வருத்தப்பட்டேன். ஊருக்கு வந்ததும், மதுரைக்கு வந்ததும், இந்த செட்டியார் புறம் மதுரை, மதுரைக்கு வந்ததும் கியாப்பே விஸ்வநாதத்துக்கு இவ்வளவு ரூபாய்க்கு ஒரு செக் அனுப்பினேன். ரூபாய் தெரியலை. வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு 1950 ஒட்டி ஒரு செக் அனுப்பினேன். திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஒரு கடிதத்தோடு அந்த செக்கை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அந்த கடிதத்தின் காப்பியை இத்துடன் இணைத்திருக்கிறேன். இந்த கடிதம் என்ன தெரியுமா? கியாப்பே விஸ்வநாதம் படிக்கிறார். கடிதம் வந்து யார் எழுதினது? திருவிக்கா. திருவிக்கா என்ன எழுதியிருக்கிறார்? செட்டியாருக்கு, அந்த மதுரை செட்டியாருக்கு. வணக்கங்கள், நீங்கள் அனுப்பிய காசோலை கிடைத்தது, ரொம்ப நன்றி. நான் இதுவரை யாரிடத்திலும் இது மாதிரி எந்த பணத்தையும் வாங்கியவன் இல்லை. இறக்கும் பொழுது கடைசி காலத்தில் வாங்க வேண்டாம் என்று எண்ணுகிறேன். என்னை மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் அனுப்பிய அந்த காசோலையை திருப்பி அனுப்பி இருக்கிறேன். கீழே கையெழுத்து திருவிக்கார். எப்படி இருக்கு? இவர் சொல்றதுக்கு முன்னால அவர் பணம் கொடுத்துட்டார். அப்படி பணம் கொடுத்ததை திருப்பி அனுப்பிச்சிட்டார் திருவிக்கார். 2 பேருக்கும் பாராட்டுக்கள். அந்த செட்டியார் பேர் தெரியுமா? மதுரையில் கல்லூரி கண்ட வள்ளல் கருமுத்து தியாகராச செட்டியார்.
நிறைய எங்கிட்ட ஒரு 500 செய்தி இருக்கு. இப்படி சோமவள்ளியப்பனா இருந்தால் 50 புஸ்தகம் போட்டிருப்பாரு. நான் ஒரு சோம்பேறி, நான் பேசியே கெட்டனே தவிர எழுதுறது கிடையாது. நான் என்ன இப்போ வயசு 82, எழுதுனா கை வலிக்குது, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. வள்ளியப்பன் இப்போ பாருங்க, இன்னைக்கு எடுத்ததை வச்சு 3 புஸ்தகம் போட்டுருவாரு. அவர் கெட்டிக்காரர். நமக்கெல்லாம் அவ்வளவு கெட்டிக்காரத்தனம் பத்தாது. நான் என்ன பண்ணுவேன், பேசி 4 பேருக்கு சொல்லிடுவேன். படித்ததை சொல்லாமல் சாகப்படாது. பணக்காரன் பணத்தை போட்டுட்டு தான் இறந்து போகிறான், அடுத்தவன் செலவழிக்கலாம். அறிவாளி அறிவை கொண்டுகிட்டு போயிடுவான், அடுத்தவன் பயன்படுத்த முடியாது. அறிவாளி அதை கொடுத்துட்டு போகணும். படித்ததை வெளியில் சொல்லாமல் இறந்து போனால் அடுத்த பிறவி பிரம்ம ராட்சசா பிறந்து தலைகளாக தொங்கணுமா, வாரியார் சாமி எழுதுறார். அதனால உங்களை எல்லாம் பார்த்ததில் சில செய்திகள் நம்ம வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையெல்லாம் சொல்லுங்க. டேய், நமக்கு இவ்வளவு பாரம்பரியம் இருக்கு, எத்தனை செய்தி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு செய்தி இருக்கும், வெளியில் சொல்றதில்லை. நான் ஒன்று கேட்குறேன், இந்த கல்யாணத்துக்கு வர்ற பொழுது உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை எழுதி எல்லாருக்கும் கொடுங்க, ஒரு ரெக்கார்ட் ஆகும். நீங்க பண்ணின பிள்ளையார் கோயிலெல்லாம் காணாம போச்சு, எவனவனோ பேரு போட்டு விட்டான். 5 லட்சம் செலவழிச்சு செட்டியார் கட்டின கோயில்ல 55 ரூபா செலவழிச்சு போர்டு போட்டுட்டு போயிட்டான். அதுதான் நிற்கிது. உங்க வீட்டில் கல்யாணம்னா வர்றவங்களுக்கு வாளி கொடுக்குறீங்க, அநியாயத்துக்கு சாப்பாடு போடுறீங்க, 7 வகை 9 வகை, அதில் பாதியை கொண்டு தெருவில் கொட்டுறாங்க. உலகத்திலேயே வீட்டுக்கு விருந்துன்னு சொல்லி அந்த செலவழித்து விட்டு அந்த உணவை வீணாக்கக்கூடியவர்கள் பட்டியல் போட்டால் அதில் முதலில் இருப்பவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், பாதியை மூடிப்படுறான். நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க 7 வகை இல்லை 9 வகை இல்லை, எத்தனை வகை வேணாலும் போடுங்க, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பரிமாறுங்க. நீங்க வரிசைக்கு பரிமாறவும். சர்க்கரை நோய்க்காரனுக்கு 3 ஸ்வீட்டு வச்சா அவன் சாப்பிட்டா டாக்டருக்கு தான் வசதி நடக்குது. இந்த செட்டியார்களுக்கு எவ்வளதோ சொல்லியாச்சு, ஆனாலும் ஏதோ ஒரு மாயை இவர்களை இழுத்து கொண்டு போகிறது. 3 காரியம் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நினப்பில் வச்சுங்க. இவ்வளவு காலம் பாராட்டி சொன்னேன், இப்போ 3 விஷயம் வருத்தப்பட்டு சொல்றேன். முதலாவது, இந்த கல்யாண விருந்துகளை கூடிய வரைக்கும் குறைத்து கொள்ளுங்கள். எல்லாம் மாட்டை மத்தியானமே சாப்பிட போறோம், அது என்ன சொன்னாலும் நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. வச்சதை சாப்பிட்டா சந்தோஷம், எடுத்து கொட்டுனீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு சோறு கிடைக்காது. எவன் ஒருத்தன் வச்ச சாப்பாட்டை கெடுக்கிறானோ அவனுக்கு சோறு கிடைக்காது. நம்ம பண்ற முதல் தப்பு இது. 2வது தப்பு, கோயில்ல திருப்பணிக்கு 1 கோடி ரூபாய் செலவழிச்சுவிட்டு கும்பாபிஷேகத்துக்கு 50 லட்சம் செலவழிக்கிற அநியாயம் தீராது. அந்த காலத்திலே கோயில் திருப்பணிக்கு செலவழித்தார்கள், இப்போ கும்பாபிஷேகத்துக்கு செலவழிச்சு ஆடம்பரமா பண்றோம். நம்மளை திருத்திக்கணும். இது 2வது. 3வது, கண்டடத்தில் எடுத்ததுக்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு எலெக்ஷன் வச்சு அதுக்கு ஒரு தேர்தல் நடத்தி தகராறு பண்ணி இருக்கிற கொஞ்ச பேருக்குள்ளையும் சண்டையை உண்டாக்கி விடுறோம். இந்த அநியாயம் தீர வேண்டும். இந்த 3ஐயும் நான் பல இடங்களில் சொல்லிட்டேன். நான் அதனால பொல்லாதவன் ஆயிட்டேன், அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா இது அற்புதமான சமுதாயம். அந்த காலத்தில் வையனாகர நாகப்பையா 25 லட்சம் ரூபாய் செலவழித்து திருப்பணி பண்ணனா 25,000 ரூபா தான் கும்பாபிஷேக செலவாகி இருக்கு. எழுதுறாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எல்லாருக்கும் திரும்ப சொல்றேன், இதெல்லாம் மனசுல பட்டது, இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. ஆனா என் மனசுல பட்டதை நான் சொல்லித்தான் தீரணும். இந்த சமுதாயத்துக்கு நாம் சில நன்மைகளை செய்ய வேண்டும். அதனால இந்த வாய்ப்பளித்த பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து
முக்கியமாக இங்கே ஒரு புத்தகம் வந்திருக்கு. நம்ம டாக்டர் பழனியப்பன் அவர்கள் மிகுந்த முயற்சியோடு நகரத்தார் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நூலை திரு முத்தையா ராமநாதன் அவர்கள் எழுத, இந்த கல்யாணத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அது எல்லாருக்கும் கொடுக்குறாங்களாம். போய் படித்து பாருங்க. நான் படித்து பார்த்துட்டேன். அது ரொம்ப நாளாச்சு வெளியிட்டு அப்போவே படிச்சுட்டேன். ஏன்னா நம்மள்கிட்ட வெளிநாட்டுக்கு போனேன். இன்னொரு விஷயம் மன்னிச்சுக்கிடுங்க, இப்போ நகரத்தாருடைய பெண்கள், நகரத்தார் ஆண்கள் வெளியில் போய் கல்யாணம் பண்ணுவது வெளிநாட்டில் ரொம்ப அதிகமாகிவிட்டது. லேசாக சொல்லி வைக்கிறேன். 100 கல்யாணம் 150 கல்யாணம்னு வெளிநாட்டில் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனோம்னா இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 9 கோயில் அது இது எல்லாம் காணாமல் போயிடும். அதை மட்டும் லேசாக சொல்லி வைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்றதுக்கு தெரியலை. இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு, நம்முடைய சென்னை அண்ணா நகர் நகரத்தார் ட்ரஸ்ட், அதை சேர்ந்த பெருமக்கள் எல்லாருக்கும் நம்முடைய மனங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, வரக்கூடிய ஆண்டிலும் அதற்கடுத்த ஆண்டுகளிலும் இவர்களுடைய திருப்பணி தொடரட்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.